Hello friends, welcome to Kitchen Lovers. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஹோம்மேட் எக் பப்ஸ் தாங்க பார்க்க போறோம். மைதா இல்லாம மாவு பிசையாம வீட்ல இருக்கிற அப்பளத்தை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியா எக் பப்ஸ் செஞ்சிடலாம். வாங்க இப்ப ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பப்ஸுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகவும் அதில் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடுவோம். சோம்பு நல்லா பொரியவும் அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கவும் அதில் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை ஆகும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது 2 மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்தா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இது பச்சை தண்ணி தான். அந்த தண்ணியில் இந்த மாதிரி பெரிய சைஸ் அப்பளத்தை உடையாத அப்பளமாக பார்த்து எடுத்து ஒவ்வொன்றா தண்ணியில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்பளம் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துப்போம். அப்பளம் ஊறுறதுக்குள்ள ஒரு சின்ன பவுலில் 1/2 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ அப்பளம் ஊறிடுச்சு. இதை தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பிளேட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சிருங்க. மூணு முட்டையை வேக வச்சு வச்சிருக்கேன். அதை 2ஆ கட் பண்ணிக்குவோம். இதை வச்சு 6 பப்ஸ் செய்யலாம். ஊற வச்ச அப்பளத்தை இப்படி ஒரு பிளேட்டில் நல்லா விரித்து வச்சுப்போம். அப்பளத்தோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கில் 1 ஸ்பூனை வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்ச முட்டையில் ஒன்றை இப்படி நடுவில் வச்சுட்டு சைடை இந்த மாதிரி மடித்து விட்டுருவோம். மைதாவை பசை மாதிரி கரைச்சி வச்சோல, அதை இங்கே ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். மைதாவை கொஞ்சமாக தொட்டு இப்படி தடவி இன்னொரு பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மடித்து ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு மற்ற 2 பக்கத்தையும் இதே மாதிரி ஒட்டுனா பொரிச்சு எடுக்க பப்ஸ் ரெடி. ஒட்டும்போது ஆயில் உள்ளே போகாத மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஆயில் குடிக்காது. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடாகவும் ரெடி பண்ணி வச்ச பப்ஸை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து ஒரு பக்கம் நல்லா பொரிச்சுக்குவோம். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வேகவும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்தையும் இந்த மாதிரி வேக வச்சுப்போம். அப்பளம் ஈரமாக இருக்கும். நம்ம கடாயில் போட்டும் லேசாக ஒட்டும்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கரண்டியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அது ஒட்டாது. இதனால ஒன்றும் பயப்பட வேணாம். நல்லா திருப்பி விட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா எக் பப்பட் பப்ஸ் ரெடி. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பேக்கரியில் போய் பப்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட இப்படி வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீயோட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். டொமேட்டோ சாஸோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.